பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன ராக்கி, மார்னிங்ல இருந்து ஒரே பிஸி போல, லஞ்சுக்கு கூட வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஃபைனலி வந்தாச்சு. படி கலாய்க்கிறீங்களா நீங்க? எல்லாம் உங்க சக்காலத்தினாலதான் நான் காலையில இருந்து பிஸியா இருக்கேன். இல்லைன்னா நான் எவ்வளவு ஃப்ரீ பேர்டா இருப்பேன்னு தெரியுமா? என்ன ராக்கி, இப்போ என்ன சொன்னீங்க? ஐயோ படி, அது கவின் சாரால தான் காலையிலேருந்து பிஸியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மனுஷன் வச்சு செய்யன்னு செஞ்சுட்டாரு. உங்களை வச்சு செய்யறதுலயாச்சும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணினேன்? சின்ன எதுக்கு தான் இந்த மனுஷன் வச்சு செய்யறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல படி. என்ன புரியல? இல்ல படி, மகாக்கும் உங்களுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு கவின் சார் நினைக்கிறாரு. அந்த காண்டுல உங்களை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா பாவம் பச்சை மண்ணுன்னா என்ன எதுக்கு வச்சு செய்யறாருன்னா எனக்கு சத்தியமா தெரியல படி. என்ன ராக்கி, ஏங்க நீங்க வேற? கவின் சார் தான் புரிஞ்சுக்காம அவரா ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சுக்கிறாருன்னு பார்த்தா நீங்க கூடவே தானே இருக்கீங்க. உங்களுக்கு கூட தெரியல எங்க 2 பேருக்கும் இடையில ஒண்ணு இல்லைன்னு? படி, நான் ஏற்கனவே சொன்னனே, கூடவே இருக்கிறதுனாலதான் எனக்கு உங்க 2 பேர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகம் வருது. இங்க பாருங்க படி, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க, ஓகே? என்ன ராக்கி, ஏங்க நீங்க வேற? ஆனா சத்தியமா சொல்றேன், மகா உங்களை திட்டுறதுல தப்பே கிடையாது. ஐயோ படி, மகான் சொன்னோடதான் அந்த பீஸோட ஞாபகமே வருது. ஆமா, அந்த பீஸ் எங்க? இந்நேரத்துக்கு லஞ்ச் பிரேக் விட்ட உடனே சாப்பிட போலான்னு நச்சரிச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த பீஸை இப்போ எங்கேயுமே காணுமே. என்னபடி, எங்கேயாச்சும் வெளியில போயிருக்காளா என்ன? என்ன ராக்கி, மகா இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு வெளியில போயிருக்காங்க. நீங்க மகாவை கேபின்ல பாக்கலையா? ஐயோ ஆமால, அவன் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிருக்கா. இல்லபடி, நான் கவின் சார் ரூம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்கதான் வந்தேன். சரி, மகா எப்படியா இருந்தாலும் இங்கதான் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா கேபின்ல தான் இருப்பா. சரி வாங்க, நம்ம போய் கேபின்லயே பாக்கலாம். பாத்தீங்களா படி, அவளை காணும்னு நம்ம தேடிட்டு இருந்தா மேடம் இங்க உட்காந்து ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. ராக்கி, மகாவை பார்த்தா தூங்குற மாதிரி தெரியல ராக்கி. வெற்றி, இவளை பத்தி உங்களுக்கு என்ன முழுசா தெரியல. மேடம் நைட்டு ஃபுல்லா தூங்காம கொட்ட முழிச்சு கொரியன் சீரீஸ் பார்ப்பாங்க. விடிஞ்சு ஆபீஸ் வந்து சாவகாசமா தூங்கி வலிவாங்க. எப்பவுமே நடக்கிற கூத்து தான் படி இது. ஆனா என்னன்னா, எப்பவுமே லஞ்ச் டைம்ல எல்லாம் தூங்க மாட்டா. சாப்பிட்டுட்டு வந்து வேணும்னா நல்லா தூங்குவா. இன்னைக்கு லஞ்ச் டைம்ல தூங்குறா. அதுதான் எனக்கு எதுன்னு ஒன்னும் புரியல. ராக்கி, என்ன பேசுறீங்க நீங்க? மகா எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்கன்னு நம்மளே பாத்துருக்கோம்ல. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னா வேற ஏதாச்சும் இருக்க போகுது ராக்கி. அதோட மகா காலையில வந்ததுலேருந்து ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தாங்க. நான் கேட்டப்ப கூட ஒன்னும் இல்ல ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்களே. இப்போ இப்படி இருக்காங்கன்னா சம்திங் ராங் ராக்கி. வாங்க நம்ம என்னன்னு கேட்கலாம். நீங்க சொல்றதும் வேலிடான பாயிண்ட் தான். மகா இப்படிலாம் ரொம்ப டல்லா இருந்தாலாம் நான் பார்த்ததே கிடையாது. சரி வாங்க என்னன்னு கேட்கலாம். மகா மகா வெற்றி, நீங்க கூப்பிடுறதுக்கு ஏன் காதலே விழல வெற்றி. அவளுக்கு எப்படி விழும்? மகா அடியே மகாலட்சுமி. பொறுமையா கூப்பிட்டப்பே நான் எந்திரிச்சு என்னன்னு கேட்டு இருந்தானா பரவாயில்ல. எரும மாட்டுல மழை பெஞ்ச கணக்கா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதனாலதான் கத்தி கூப்பிட வேண்டியதா இருந்துச்சு. என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ? கிழிஞ்சது போ. அது கூட தெரியாம மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. கேண்டி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நைட்ல கொட்ட முழிச்சு கொரியன் சீரீஸ் பார்த்துட்டு வந்து ஆபீஸ்ல இப்படி தூங்கி வலியாதன்னு. நீ சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டியா? ராக்கி, எனக்கு என்னமோ மகாக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது. பாருங்க அவங்க எவ்வளவு டல்லா இருக்காங்கன்னு. இருங்க கேட்கலாம். யாருக்கு? இவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன்படி நீங்க வேற? இவளை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியா தெரியுது? எனக்கு அப்படிதான் ராக்கி தெரியுது. அட ஏன்படி நீங்க வேற? இப்ப பாருங்க எப்படி நார்மல் ஆகுறான்னு. ஹே மகா, பக்கத்துல ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்களாண்டி. ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீயா. வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இல்லடா ராக்கி, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. என்ன இவ புதுசா பசிக்கலன்னா சொல்றா? இவ இப்படிலாம் சொல்லவே மாட்டா. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை வெற்றி சொல்ற மாதிரி உடம்புதான் சரியில்லையோ? ராக்கி, நான் அப்பவே சொன்னல, மகாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு பசிக்கலன்னு வேற சொல்றாங்க. வாங்க ராக்கி, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஆமா வெற்றி, நான் கூட அவ கேஷுவலா இருக்கான்னு தான் நினைச்சேன். சரி இருங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஹே மகா என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? தெரியலடா, காலையில இருந்து ஃபீவரிஷா இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. மகா என்ன சொல்றீங்க? ஃபீவரிஷா இருக்கா? இருங்க. மகா என்ன மகா இது இப்படி கொதிக்குது? நீங்க பாட்டுக்கு லைட்டா ஃபீவரிஷா இருக்குன்னு சொல்றீங்க. மகா உங்களுக்கு ஃபீவர் செம்மையா அடிக்குது மகா. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்.
என்ன வெற்றி என்ன சொல்றீங்க? ஐயோ ஆமா ராக்கி, மகாக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வாங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? அதெல்லாம் வேண்டாம். அது கொஞ்ச நேரத்தில் தானா சரியா போயிடும். என்ன மகா என்ன பேசுறீங்க நீங்க? எப்படி கொதிக்குதுன்னு தெரியுமா? ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு மகா. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க. இல்ல வெற்றி, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். டேய் ராக்கி, நீ சொல்லுடா ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டான்னு. வெற்றி இவளுக்கு ஊசினா பயம், அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றா. மகா ப்ளீஸ் வா போலாம். என்ன டேய், ஏன்டா நீ வேற? அதெல்லாம் வேண்டாம்டா. மகா ப்ளீஸ் மகா, ரொம்ப ஃபீவரா இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வாங்க. இல்ல வெற்றி, அது மகா ப்ளீஸ் மகா, சொல்றத கேளுங்க. மகா என்ன இது, ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றோம்ல. ரொம்ப ஃபீவர் அடிக்குதுடி, ஃபர்ஸ்ட் வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரி ஓகே, போலாம் இருங்க. ஹே மகா பார்த்து. மகா 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 என்னாச்சு? மகா என்னாச்சு? அது ஒரு மாதிரி மயக்கமா வருதுடா. அதான் சாரி வெற்றி, என்னால முடியல, அதான் உங்க மேல சாஞ்சிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே மகா, ஒன்றும் இல்லை. ராக்கி மகாக்கு ரொம்ப முடியல, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகணும். நீங்கள் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வைங்க. நான் மகாவை மெதுவாக கூப்பிட்டுட்டு வரேன். ஓகே? ஓகே வெற்றி, பார்த்தவளை பத்திரமா கூப்பிட்டுட்டு வாங்க. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வைக்கிறேன். சரி ராக்கி. மகா பொறுமையாக நடந்து வாங்க. ஏ மகா பார்த்து. மகா என்னாச்சு மகா? நடக்க முடியலையா? சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. வெற்றி இல்ல மகா, உங்களால சுத்தமா நடக்க முடியலையா? அதான் தூக்கிட்டேன். சாரி. இல்ல வெற்றி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்ல, நான் நடந்தே வரேன், இறக்கி விடுங்க. மகா இதுல சிரமம்லாம் எதுவும் இல்ல மகா, ரொம்ப ஃபீவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். ராக்கி வேற வெளியில வெயிட் பண்றான். சரி வாங்க போலாம். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். தேங்க்ஸ் வெற்றி. ஏ சோஃபி, பாத்தியா? நான் தான் அப்பவே சொன்னல, வெற்றிக்கு மகாவுக்கு இடையில என்னமோ ஒன்று இருக்குன்னு. நீ தான் சுத்தமா நம்பவே இல்லை. இப்ப வச்சும் தெரிஞ்சுக்கோ. பாரு வெற்றி மகாவை எப்படி தூக்கிட்டு போறாருன்னு. போது கவி, நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். வெற்றி மகாவை எதுக்கு இப்படி எல்லாருக்கும் நேரமும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னு. இது நீ வேற ஏன் கவி டென்ஷன் பண்ற? இங்க பாரு, வெற்றிக்கு மகாவுக்கும் இடையில எதுவும் இல்லை, இருக்கவும் நான் விட மாட்டேன். ஏ சோஃபி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வெற்றி மேல உனக்கு கிரஷ் தானே இருக்கு, அப்புறம் என்ன? ஆமா கவி, வெற்றி மேல எனக்கு கிரஷ் தான். ஆனா அதையும் தாண்டி அவர் மேல எனக்கு லவ் வந்திருக்கு கவி. அதனால அவரை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன லவ் பண்றியா? ஆமா, நான் லவ் தான் பண்றேன். போதுமா? சீக்கிரமாவே வெற்றிக்கு நான் ப்ரப்போஸும் பண்ணுவேன். எனக்கும் வெற்றிக்கு இடையில யாரையும் வர நான் விட மாட்டேன். ஏ சோஃபி, சரி சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? வெற்றி மகாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதோட மகாவுக்கு காலையிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவள் காலையிலேருந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கா. அதனால தான் வெற்றி தூக்கிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பா, நீ டென்ஷன் ஆகாத. இல்லை கவி, எனக்கு வெற்றியை பார்த்த அன்னைக்கே பிடிச்சிருச்சு. நானும் ஸ்டார்டிங்கில் க்ரஷ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் அது க்ரஷ் இல்லை கவி, அவரை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அந்த மகா வெற்றி கூட க்ளோஸாக இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிரிக்கிறேன். சீக்கிரமாகவே ரெண்டு பேரையும் பிரித்து வெற்றியை நான் அடைஞ்சு தீருவேன் கவி. ஏ சோஃபி, கூலியா? சரி ஓகே, வா போலாம். வா போலாம். இந்த வெற்றிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட அன்னைக்கு மகாவுக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு அவ்வளோ சொல்லிட்டு இன்னைக்கு இத்தனை பேர் பார்க்குறப்போ அவன் பாட்டுக்கு மகாவை இப்படி தூக்கிட்டு போவான். டேய் விடமாட்டேன்டா, விடமாட்டேன். அதுவும் இந்த மகா அவன் தான் தூக்குறானா, இவ்வளோ அப்படியே பல்ல கட்டிட்டு போயிட்டு இருக்கா. விடமாட்டேன், உங்க ரெண்டு பேரையும் விடமாட்டேன். மகா யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. ஐயோ என்ன இது, அம்மா ஊர்லேருந்து கால் பண்ணி அவசரமாக கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த நேரம் பார்த்து கையில் சுத்தமாக காசே இல்லை. எல்லாமே மெடிக்கல் செக்கப், டேப்லெட் அப்படி இப்படின்னு செலவாகிடுச்சு. சேலரி போடுறதுக்கு வேற இன்னும் 3 நாள் இருக்குது. அம்மா வேற அர்ஜென்ட்டாக பணம் கேட்குறாங்க. பிரீதா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவளுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? பூஜா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நான் இங்கே என்ன பண்ணா உனக்கு என்ன வந்திருக்கு? வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பூஜா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? ரொம்ப குளிருது. நீ பிரெக்னண்டா இருக்கல்ல, அதான். சரி சரி ஓகே, வா உள்ள போலாம். ஐயோ போது ராகுல், நிறுத்துறியா? சும்மா அடிக்கடி என் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து நடிக்காத. எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. என்ன நடிக்கிறனா? இல்ல பூஜா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். முன்னாடி வேணும்னா நான் உன்னை ஏமாத்தி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப திருந்தி உன் கூடயும் நம்ம குழந்தை கூடயும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டி. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு பூஜா, ப்ளீஸ். போதும் நிறுத்துறியா? சும்மா அடிக்கடி என் குழந்தைய நம்ம குழந்தைன்னு சொல்லாத.
இந்த குழந்தை வயித்துல வந்தபோது அந்த குழந்தைய அழிக்கணும்னு பார்த்தவன் தானே நீ. திடீர்னு வந்து இப்ப நான் திருந்துட்டேன், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா உடனே நம்பணுமா? உன் நடிப்பு திறமையெல்லாம் வேற எவர்கிட்டயாச்சும் போய் காட்டு, என்கிட்ட காட்டாத, புரிஞ்சதா? பூஜா, உன் கோவம் நியாயமான ஒண்ணு தாண்டி. ஆனா உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அக்கறை, நடிப்பு கிடையாதுன்னு உனக்கு சீக்கிரமாவே தெரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா இவ்வளோ நாள் உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கான தண்டனையாவே இதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா சீக்கிரமாவே என் மனசை நீ புரிஞ்சு பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு பூஜா. மண்ணம் கட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பவுமே நடக்கவே நடக்காது, புரிஞ்சதா? சும்மா தேவையில்லாம நீ இரிட்டேட் பண்ணாம இங்கேருந்து போயிடு. இவ்வளோ நாள் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தானே இருந்தோம். இப்போ மட்டும் எதுக்கு கொஞ்ச நாளா இந்த மாதிரி என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இங்கே பாரு ராகுல், இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, புரிஞ்சதா? சரி ஓகே, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? இங்க பாரு பூஜா, லாஸ்ட் டைம் நீ நானும் செக்அப் போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க? அடிக்கடி கோவப்படாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. ப்ளீஸ் பூஜா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சரி ஓகே, இனிமேல் நான் உன்னை டென்ஷன் படுத்தல, நான் இங்கேருந்து கிளம்புறேன், போதுமா? ஆனா அதுக்கு முன்னாடி ஃபோன்ல ஏதோ பணம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தியே, உனக்கு ஏதாச்சும் பணம் வேணுமா பூஜா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? இது என்னடி கேள்வி? உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் கொடுப்பேன். எனக்கு பணம் கொடுக்க நீ யார் ஃபர்ஸ்ட்? உன்னோட புருஷன். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம நீ இரிட்டேட் பண்ணாத. ஒழுங்கு மரியாதை எது போயிடு. எனக்கு உங்ககிட்ட எதுவும் தேவையில்ல, உன் பணமும் தேவையில்ல. என்னோட தேவைகளை எனக்கு பூர்த்தி பண்ணிக்க தெரியும். உன்னோட ஹெல்ப்பை இங்க யாரும் கேட்கல. ஒழுங்கு மரியாதை எது போயிடு. சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுப்போ பூஜா. அது வரைக்கும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவன் வேற. பூஜா. அது என்ன, நீங்களா? ஆமாமா, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? தூங்கலையா நீ? அது சும்மா தானா, தூக்கம் வரலன்னு இங்க நின்றுட்டு இருக்கேன். பூஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? பூஜா, எல்லாம் ராகுல் சம்பந்தமா தான். என்ன புரியலண்ணா? இங்க பாருமா பூஜா, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ராகுல் முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப நிறையவே மாறிட்டான். ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறான். அதோட உன் கூட அவன் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான். இங்க பாருமா பூஜா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கல்யாணமே அவன் எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுனால தான் பண்ணிக்கிட்டான். இப்போ வந்து திடீர்னு திருந்திட்டேன்னு சொன்னா நான் எப்படி நம்புறதுன்னு தானே யோசிக்கிறேன். இங்க பாருமா பூஜா, ராகுலை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ராகுல் இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை மாத்திக்கிட்டதே கிடையாது. இது வரைக்கும் பொறுப்பே இல்லாம தான் இருந்திருக்கான். ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப பொறுப்பா மாறிட்டான். அதோட உன் கூட அவன் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாமா. அவனுக்கு நீ ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம்ல? அது என்ன? இங்க பாருமா பூஜா, நீ ராகுல் கூட கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு கண்டிப்பா அப்பா வேணும், இனிஷியல் வேணும். அதனால நீ அவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும். இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா ராகுல் முன்ன மாதிரி இல்லம்மா, அவன் திருந்திட்டான். அவன் உண்மையாவே மனசார உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதோட நான் என்னைக்குமே நீ வேற தனியா வேறன்னு தனித்தனியா பார்த்ததே இல்லம்மா. தனியாவோட வாழ்க்கை எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உன்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உன்னோட விருப்பமா. ஏன்னா உன்னோட வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா எந்த முடிவெடுத்தாலும் அதை நல்லா யோசிச்சு எடுமா, சரியா? சரிங்கண்ணா. சரிமா பூஜா, அப்புறம் உனக்கு பணம் ஏதாச்சும் வேணுமாமா? என்ன? இல்ல இல்லண்ணா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க பாருமா பூஜா, நீ உங்க அம்மா கிட்ட பேசினதே நான் கேட்டேன், ராகுல் கிட்ட பேசினதே நான் கேட்டேன். உனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பண தேவை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாருமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால உனக்கு எப்ப எந்த உதவினாலும் அதை நீ தாராளமா தயங்காம என்கிட்ட கேட்கலாம், சரியா? இல்லண்ணா, அது பரவாயில்லம்மா பூஜா, உன்னால என் அண்ணனா ஏத்துக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன்னால எப்ப என் அண்ணனா ஏத்துக்க முடியுதோ அப்பவே நீ என்னை ஏத்துக்கோ. அது என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நீங்களும் அர்ஜுனனாவும் இல்லைன்னா என் வாழ்க்கையும் என் குழந்தையோட வாழ்க்கையும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்குண்ணா. எனக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்ணா, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒரு 20,000 ரூபாய் இருந்தா கொடுங்கண்ணா. அம்மாவுக்கு ஏதோ அர்ஜென்டா பணம் வேணும்னு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சேலரி போடுறதுக்கு இன்னும் 3 days இருக்குண்ணா. சேலரி போட்டோன்னே நான் கண்டிப்பா திரும்ப கொடுத்துட்றேன். பூஜா ப்ளீஸ்மா, அழாத சரியா? நான் உனக்கு பணம் போட்டு விடுறேன். அப்புறம் இந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, சரியா? இல்லண்ணா, பரவாயில்ல. நான் சேலரி வந்தோன்னே உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன
பூஜா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உனக்கு அண்ணன் மாதிரின்னு சொன்னேன். அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை திரும்ப கொடுக்கறத பத்தி நீ பேசிட்டு இருக்க. இங்க பாரு பூஜா, நீ என்ன உண்மையாவே அண்ணனா நினைச்சனா எனக்கு இந்த பணம் திரும்ப வேண்டாம். இல்லனா நீ எப்ப கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்ப கொடு, சரியா? சரிம்மா, நான் உனக்கு பணம் போட்டு விடுறேன். நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, பாரு ரொம்ப குளிருது. சரிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. ஹிட்லர், என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா பார்க்குறேன், நீ இதை யோசிச்சிட்டே இருக்க, என்னாச்சு? இல்ல மித்துக்குட்டி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ராகுல் முன்ன மாதிரி இல்ல, அவன் திருந்திட்டான், ரொம்ப பொறுப்பா இருக்கான். அதோட அவன் பூஜா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான்டி. பட் பூஜா ராகுலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹிட்லர், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. ராகுல் தான் முன்ன மாதிரி இல்லையே, திருந்திட்டான். பூஜா ராகுல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறேன். ஆனால் நீ பூஜா இடத்துலேருந்து இருந்து யோசிக்கணும்ல. ராகுல் பூஜாவை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினா முன்னாடின்னு நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது பூஜா எப்படி உடனே ராகுல் அக்செப்ட் பண்ணிப்பா? அவளுக்கும் டைம் வேணும்ல. அதோட நம்ம யார் சொன்னாலும் பூஜா மனசு கண்டிப்பாக மாறாது ஹிட்லர். அவன் மனசு மாறணும்னா அது ராகுலால் மட்டும்தான் முடியும். அதோட கண்டிப்பாக ராகுலுக்கு பூஜா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக பூஜாவோட மனசை மாற்றுவான். ஸோ அதுக்கான டைமையும் நம்ம ராகுலுக்கு கொடுக்கணும்ல. இது அவங்களோட வாழ்க்கை ஹிட்லர். அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவுலேயே அவங்க போகட்டும். இடையில நம்ம போய் சொல்ல தான் முடியும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது, சரியா? ஆமாம் மித்து பாப்பா, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பாக பூஜா மனசு நம்ம போய் யார் என்ன பேசினாலும் மாறாது. அது ராகுல் கையில் தான் இருக்குது. இதுக்கு தான் பொண்டாட்டின்னு ஒருத்தவ வேணுங்கிறது. பாரு, நான் எவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருந்தேன், டக்குன்னு என் மனசை நீ மாற்றிட்டேன். அப்படியா? ஆமாண்டி மித்துக்குட்டி. லவ் யூ மித்து பாப்பா, லவ் யூ ஸோ மச். சரிங்க சார். ஹே, என்னடி லவ் யூ சொன்னா எப்பவுமே லவ் யூ டூன்னு சொல்லுவேன், எனக்கு என்ன சொல்ல மாட்டேங்கிற நீ? ஒழுங்கா லவ் யூ டூன்னு சொல்லு. யோ, என்னையா இது? எனக்கு தோணுனாதான் என்னால சொல்ல முடியும். என்னடி சொல்ற? அப்போ உனக்கு தோணலையா? ஆமா, தோணும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு, ஓகே? சாரி மனைவி, அவ்வளோ நேரத்துக்குலாம் மாமாவுக்கு பொறுமை இல்லை. எனக்கு இப்போவே என் பொண்டாட்டி எனக்கு லவ் யூ டூன்னு சொல்லணும். என் பொண்டாட்டியா சொல்லலைன்னா மாமா ஒன்று சொல்ல வைப்பேன். என்ன நீ சொல்ல வைப்பியா? எப்படி 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 எங்க சொல்லவே பார்க்கலாம். பார்த்துடலாமே. 1 minute. நீ இருக்கியே. லவ் யூ ஹிட்லர். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி உன்னை நான் உன் வாயாலேயே லவ் யூ சொல்ல வச்சுட்டேன். எப்படி மாமாவோட திறமை? ஆமாம், சார் ரொம்ப திறமை தான், ஒத்துக்கிறேன். ஹிட்லர், நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறோம்ல, போயிட்டு வரும்போது ஹோம்க்கு கூப்பிட்டு போறியா? அவ்வளோதானே, கண்டிப்பாக நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஹோம்க்கு போயிட்டு வரலாம், ஓகேவா? தேங்க்ஸ் ஹிட்லர். தேங்க்ஸ்லாம் நீங்களே வச்சுக்கோங்க மனைவி. இப்போ தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ தூங்கலாமா? சரிடி மித்துக்குட்டி, தூக்கத்தில் உண்மையில கால்கை ஏதாச்சும் போடுற நாடி, அப்படி போட்டா தயவு செஞ்சு சொல்லுடி, சரியா? ஹிட்லர், இது என்ன கேள்வி? தூங்கும்போது கூட நீ என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற. அதோட என் மேலே நீ கை கால் போட்டுக்க கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக தான் எப்போவுமே தூங்குவேன். இது எனக்கு நல்லாவே தெரியும். லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூடி மித்துக்குட்டி. சரி, ஓகே, தூங்கலாமா? மித்துக்குட்டி, நீ இங்கே உட்காந்துக்கோ, சரியா? நான் போய் டாக்டரை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், ஓகே? ஹிட்லர், நானும் வரனே. வேண்டாண்டி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. அதோட நிறைய வேற நடந்துட்டேன். பிசியோதெரப்பி சொன்னதை கேட்டல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காருல. அதனால நீ இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், ஓகே? ஆனா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க ஹிட்லர். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா, எப்பவுமே நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்களை பத்தி நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. அதோட என் மித்து பாப்பா எவ்வளவு தைரியமான பொண்ணு, தானாவே எந்திரிச்சு நடக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதை ஃபேஸ் பண்றதுக்கு போய் இப்படி பயப்படலாமா? சரி, ஓகே, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துடு, ஓகே? சரிடி, நான் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீ இங்கே உட்காந்து கூடி, எங்கேயும் எந்திரிச்சு போயிடாத, ஓகே? நீ போயிட்டு சீக்கிரமா வா. சரிடி, பார்த்து பத்திரம், ஓகேவா? நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், ஓகே? பாய்டி. ஹாய் மிஸ்டர் ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? யாதி, ஐ எம் குட். 1 minute ஆதி, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே? ஓகே டாக்டர். வெல் ஆதி, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்காது. அண்ட் மித்ராவோட ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அண்ட் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. பிசிக்கலி மென்டலி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறத அவங்க நடந்ததை வச்சே தெரிஞ்சுக்க முடியுது ஆதி. யூஸ்வலி இந்த மாதிரி கண்டிஷன் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருமே நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்த் வைஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆதி. பட் உங்களாலையும் உங்க ஃபேமிலி சப்போர்ட்னாலையும் தான் மித்ரா இவ்வளோ சீக்கிரத்தில் ரெக்கவர் ஆகியிருக்காங்க ஆதி. அண்ட் யூ டோன்ட் வரி ஆதி, சீக்கிரமாவே ஃபுல்லாவே அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், பேண்டேஜ்லாம் எப்போ ரிமூவ் பண்ணலாம்? யாதி அவங்களுக்கு காயம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆறிக்கிட்டு வருது. ஸோ பேண்டேஜை நம்ம இன்னும் 2 to 3 வீக்ஸில் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். டாக்டர், நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க ஆதி, என்ன? இல்லை டாக்டர், 2 to 3 வீக்ஸில் பேண்டேஜ் ரிமூவ் பண்ணலான்னு சொன்னீங்க. பட் பேண்டேஜ்லாம் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் அந்த தழும்பெல்லாம் இருக்குல்ல டாக்டர், அது எப்போ டாக்டர் மறையும்? ஆதி, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆதி. பட் தீக்காயத்தினால ஏற்பட்ட தழும்புகள் சீக்கிரமா மறைஞ்சிரும்னு கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஒரு பொய்யான ஹோப்பை கொடுக்க முடியாது ஆதி. கண்டிப்பா தழும்புகள் இருக்கும். அது மறையறதுக்குமே நிறைய நாட்கள் எடுத்துக்கும் ஆதி. டாக்டர், என்ன சொல்றீங்க? அப்போ தழும்பெல்லாம் அப்படியே தான் இருக்குமா? ஏன்னா மித்து இப்போவே அங்கங்கே தெரியிற தழும்பை பார்த்தே ரொம்ப பயப்படுறா டாக்டர். சம்டைம்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதை என்னால் பார்க்க முடியல டாக்டர், அதனால தான் கேட்டேன். ஆதி ரிலாக்ஸ், எனக்கு புரியுது ஆதி. நான் தழும்புகள் மறையவே மறையாதுன்னு சொல்லவே இல்லையா ஆதி. அஃப்கோர்ஸ் மெடிக்கல்ல இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு ஆதி. லைக் லேசர் தெரப்பி அண்ட் ஸ்கின் கிராஃப்டிங் அண்ட் அதுவும் இல்லைன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணிக்கலாம் ஆதி. நோ இஷ்யூஸஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லேசர் தெரப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல தழும்புகள் மறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்காது. அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே டாக்டர், அப்போ லேசர் தெரப்பி பண்ணா அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிடுமா டாக்டர்? யாதி, மித்ராவோட ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மித்ராவுக்கு தழும்புகள் மறையறதுக்கு லேசர் தெரப்பிலேயே நிறைய சான்சஸ் இருக்காது. பட் இப்போதைக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது ஆதி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புண்ணெல்லாம் 100% கியூர் ஆகட்டும், தென் நம்ம தழும்பை பத்தி யோசிக்கலாம். ஓகே, அண்ட் ஹோப்பை விடாதீங்க ஆதி. நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஆதி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. நான் நர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அனுப்புறேன். ஸோ இன்னையிலேருந்து இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர். என்ன மித்ரா மேடம், எப்படி இருக்கீங்க? பிரவீன், என்ன மித்ரா மேடம் அப்படி பாக்குறீங்க? பிரவீனே தான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? இங்க பாரு பிரவீன், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடு. திமிருடி திமிரு, உடம்பு ஃபுல்லா உனக்கு திமிரு தான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு திமிரு குறையவே இல்லை பாரு. இங்க பாரு பிரவீன், தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிட்டனா உனக்கு நல்லது. என்ன தேவை இல்லையா? அதெல்லாம் எல்லா தேவையும் இருக்கு. அழகா இருக்குங்கிற திமிர்ல தானடி ஓவரா ஆடின. என்ன ஒரு நாயை விட கேவலமா நடத்தினல, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்க. உண்மையாவே என்ன பாக்குறதுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் அப்பா நல்ல வேலை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கல, இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட எவ வாழ்வான். என்ன அழுகிறியா? இந்த மாதிரி நீலிக்கு நீர் வடிச்சு தானே ஆதிசரவும் கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்க. இல்லைன்னா உன்ன மாதிரி எரிஞ்சு போனவ கழுத்துல எல்லாம் ஜவன் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கியிருப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாப்ஸ். நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் நீங்களும் உங்களோட விஷஸை சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நாச்சியா சிஸ்டரோட பொண்ணு ரெஜியா பேகம்க்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெஜியா பேகம் சிஸ்டர். நீங்களும் உங்க விஷஸை மறக்காம ரெஜியா பேகம் சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.